எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது, மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது. ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அது தவறு, நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்க போயிருக்கணும். நிம்மதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்ப விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்னாச்சு? திட்டமிடாம போனது காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா?